இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் மாரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இன்டர்மிட்டன்ட் டிசீஸ்னா என்னது? அதோட சப்டைப்ஸ் என்ன? அல்டர்னேட்டிங் அண்ட் டிபிக்கல். டிபிக்கல்ல ஃபர்தர் சப்டைப்ஸ் வேற என்ன வரும்? ஃபெப்ரைல் அண்ட் ஏஃபெப்ரைல் அத பத்தி பார்த்தோம். ஸோ அதுல ஃபெப்ரைல் டைப்ல 4 டைப் வரும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த 4 டைப் பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல டைப் 1 பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போராடிக் ஆர் எபிடெமிக் டைப். ஃபர்ஸ்ட் ஃபெப்ரைல்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபெப்ரைல்னா அஸ் வி ஆல்ரெடி நோ, ஒரு ஹெல்த்தி பேஷண்ட் வந்து ஃபெப்ரைலா கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்போ வந்து ஃபெப்ரைல்னு சொல்லுவோம்? மோஸ்ட்லி வந்து அவங்களோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன நேரத்துல தான் நம்ம ஃபெப்ரைல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஃபீவர் எடுத்துக்கலாம். பட் ஃபீவர் இல்லாத மற்ற இல் கண்டிஷன்ஸ்லையும் இந்த ஃபெப்ரைல்ங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலா நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, ஒரு இன்க்ரீஸ்டு ஹீட்ட தான் நம்ம ஃபெப்ரைல்னு எடுப்போம். நெக்ஸ்ட் ஃபெப்ரைல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்பொராடிக் ஆர் எபிடெமிக். ஸோ அஃபர்சம் 235ல மாஸ்டர் ஹனிமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ வித் ரிகார்ட் டு த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்ஸ் தட் ப்ரிவைல் ஸ்பொராடிக்கலி ஆர் எபிடெமிக்கலி. ஸோ இங்கே ஸ்பொராடிக் அப்படின்னா என்னது? ஸ்பொராடிக்னா தட் இஸ் சம்திங் இன்ஃப்ரீக்வெண்ட், ரேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற சிம்டம்மே அன்காமனாக தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வர்றதுன்னா அது நிச்சயமாக ஸ்பொராடிக்கே கிடையாது. ஸ்பொராடிக்னா யாராவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சிங்கிள் பர்சன் கூட அஃபெக்ட் ஆகலாம். அங்கங்கே அவங்களுக்கு ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஈவன் சிம்டம்ஸ் கூட காமனாக இருக்கணும்னு கிடையாது. பட் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, அக்கார்டிங் டு யூஎஸ் கிளாசிஃபிகேஷன், டெட்டானஸ், ரேபீஸ், பிளேக்ஸ் அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் எபிடெமிக் அப்படின்னா என்னது? எபிடெமிக் அப்படின்னா இட்ஸ் அன் சடன் அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ். சடனாக வைலண்ட்டாக ஒரு அவுட் பிரேக் வரும். எந்த மாதிரி ஏரியாஸில்? ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸில். ஸ்பொராடிக்கில் பார்த்த மாதிரி அங்கங்கே இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரே லொக்கேஷனில் குரூப் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. அங்கே சிங்கிள்னு பார்த்தோம், இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா குவிக்காக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஜென்ரலி அக்யூட் டிசீஸ் தான். அப்போனா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா சிம்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அதுவும் காமன் சிம்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே இடத்துல அஃபெக்ட் ஆகுறப்போ தட் மே பி மோஸ்ட்லி டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ்னால, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெக்டார் டிரான்ஸ்மிஷன்னால வந்திருக்கலாம். அப்போ இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வாட்டர் சோர்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அதனால ஒரு அக்யூட் டயரியல் டிசீஸ் வரலாம், இல்லை காலரா மாதிரியான சிம்டம் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எபிடெமிக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஈவன் டெங்கு, மலேரியா கூட எபிடெமிக் கீழே தான் வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி டிசீஸ் வந்து we often find in every paroxysms. ஸோ paroxysm அப்படின்னா என்னன்னா சடன் ரெக்கரன்ஸ் ஆர் அட்டாக் ஆஃப் அ டிசீஸ். ஸோ சடன் ரெக்கரன்ஸ்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு காஃப் எடுத்துக்கலாம். காஃப்ல 1 paroxysm இல்லை 2 paroxysm அப்படி சொல்லுவோம். அப்புறம் எபிலெப்சி எடுத்துக்கிட்டோம்னா சீசர்ஸ் வந்து நம்ம paroxysm கணக்கில் கொண்டு வருவோம். இதில் வந்து paroxysms பார்த்தோன்னா ஸ்டேட்ஸில் கொண்டு வராங்க. அதாவது 2 alternating states or 3 alternating states கொண்டு வராங்க. சரி, இந்த 2 alternating states or 3 alternating states வந்து நம்ம இந்த டைப்லையும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அல்டர்னேட்டிங் டைப்லையும் நம்ம அஃபாரிசம் 232ல அதோட ஃபுட் நோட்ல பார்த்துருப்போம். ஸோ நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அதுலேயும் இந்த அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, டைப் 1லேயும் அதே அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து ஃபெப்ரைலாக இருக்குது, அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் திங் என்னென்னா இது சடன் அவுட் பிரேக்குங்கிறதுனால இட் மோஸ்ட்லி கம்ஸ் அண்டர் அன் அக்யூட் அட்டாக். ஆனால் அங்கே வந்து நம்ம பார்த்தது மோஸ்ட்லி இட்ஸ் ஆஃப் க்ரானிக் நேச்சர்னு பார்த்தோம். அண்ட் அண்டர் த மயாசம் சோரான்னு பார்த்துருப்போம். அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே ஆன்டிசோரிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அஃபாரிசம் 234ல அப்படி எதுவும் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க? த ரெமெடி செலக்டட் ஃப்ரம் தெம் the general class of proved medicine must either be able likewise to produce in the healthy body two similar alternating states or else must correspond the similarity of symptoms. அதுவும் எப்படி இருக்கணும்னா காமன்லி நாட் ஆன்டிசோரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் வந்து எப்படி இருக்கணும்னா
நம்ம சூஸ் பண்ணுற மெடிசன் ஒரு நார்மல் ஹெல்தி இண்டிவிஜுவல்லையும் இந்த சிக் இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அந்த 2 ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் இல்லை 3 ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் என்னென்ன சிம்டம் இருந்துச்சோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஹோமியோபதியோட ஒரு லா தான் நம்ம பார்க்குறோம், லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ சிமிலாரிட்டி லாவை பொறுத்து நம்ம அந்த மெடிசின்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெடிசின்ஸ் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்ராப்ரியேட் ஹோமியோபதிக் ரெமடியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, பேஷண்ட்டை எப்போ கேஸ் எடுத்துருக்கணும்னா இந்த 3 ஸ்டேட்டோ இல்லை இந்த 2 ஸ்டேட்டோ அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கிறப்போ எடுக்கக்கூடாது. அந்த 3 ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் அவங்க பெட்டரான ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு சிம்டம் எதுவும் இல்லாமல் இந்த 3 ஸ்டேட்டும் ப்ரிவேல் ஆகாமல் ஒரு ஹெல்த்தி ஸ்டேட் கொஞ்ச நேரம் லீட் பண்ணுவாங்க. அதை பைரக்சியல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க கிட்ட நம்ம சிம்டம்ஸ் டிரைவ் பண்ணாதான் அது நம்மளுக்கு ஒரு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஹோமியோபதிக் ரெமடிக்கு சீஃப் கைடாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அக்காரிசமில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு இதோட ஃபுட் நோட்டை நம்ம ரெஃபர் பண்ணலாம். அஃபாரிசம் 235 ஃபுட் நோட். இதில் ஸ்டார்டிங் லைனில் இந்த பேத்தாலஜி ஹிதர்த்தோ இன் வோ, அதாவது பேத்தாலஜி ஹிதர்த்தோனா டில் நவ், இன் வோக்னா இன் ட்ரெண்ட் இல்லை இன் ஃபேஷன்னு சொல்லலாம். விச் இஸ் ஸ்டில் இன் த ஸ்டேஜ் ஆஃப் இர்ரேஷ்னல் இன்ஃபான்சி, அதாவது அந்த ஸ்டேஜில் பேத்தாலஜி எப்படி இருந்திருக்குன்னா இர்ரேஷ்னல் இன்ஃபான்சியாக இருந்திருக்கு. அதாவது ரேஷ்னலாக இல்லாமல், இன்ஃபான்சினா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லாமல், ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கு. சரி, ஓகே, அதை என்ன சொல்லுச்சு? ரெகனைசஸ் பட் ஒன் சிங்கிள் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். ஸோ அந்த பேத்தாலஜி படி சிங்கிள் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் தான் இருக்குது, அதை தான் நாங்கள் ஆகுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து அதில் வெரைட்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் இருக்குது. அந்த இன்டர்வல்ஸ் வச்சு நம்ம பேராக்சிசம் ரெக்கர் ஆகுது, குவாட்டனேரியனாக ஆகுது, டெரிட்டரியனாக ஆகுது, குவார்ட்டனாக ரெக்கர் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை தவிர்த்து பீரியாடிக் ரெக்கரன்ஸை தவிர்த்து அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீவர் இருக்குது இன்டர்மிட்டன்ட்டில். இதோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஃபீவர்லாம் ஹீட் இருக்கும், ஸ்வெட் இருக்கும், சில் இருக்கும், அப்புறம் ஸ்வெட் இருக்கும். ஆனால் இதே ஆர்டரில் தான் இருக்கணும், இதே காம்பினேஷனில் தான் இருக்கணும் இல்லை இன்டர்மிட்டன்ட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சோலோலி ஃபிட் ஆஃப் ஹீட் வருது அப்படின்னா, ஃபிட் ஆஃப்னா இங்கே எபிசோட் ஆஃப் ஹீட் வருது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வேறு ஸ்டேஜ் அப்போது கோல்டு மட்டும் வரலாம், இல்லைன்னா இதோட பெர்ஸ்பிரேஷன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இல்லைன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வெளியில் ஹீட்டாகவும் உள்ள கோல்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டாக வெளியில் கோல்டாகவும் உள்ள ஹீட்டாகவும் இருக்கலாம். இது பெர்ஸ்பிரேஷனில் எண்ட் ஆகலாம், எண்ட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதையும் தாண்டி இன்னொரு வெரைட்டி என்ன சொல்லலாம்னா, சிலருக்கு கோல்டு இருக்கலாம், இல்லை ஹீட் இருக்கலாம். அது ஸ்வெட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரி எக்ஸ்போஸ் ஆகலாம். அதாவது ஹீட்டோ கோல்டோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் ஆஃப் ஹெல்த் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வெட் வரலாம், இல்லை ஸ்வெட் வராமல் கூட இருக்கலாம். அது இன்னொரு ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இன்யூமரபிள் வெரைட்டிஸாக இருக்குது. இதை தவிர்த்து ஆக்சசரி சிம்டம்ஸ் இதோட கம்பைன் ஆகும்போது இது இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த ஆக்சசரி சிம்டம்ஸ் என்னவா வேணால் இருக்கலாம். ஒரு நாசியாவாக இருக்கலாம், வாமிட்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை மவுத்தில் ஏதாவது பேட் டேஸ்ட் இருக்கலாம், டயரியாவாக இருக்கலாம், தர்ஸ்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி பல ஆக்சசரி சிம்டம்ஸ் இதோட ஜாயின் ஆகலாம். எப்படி ஜாயின் ஆகும்? இப்போ ஹீட் ஸ்டேஜ்னு எடுத்துட்டோன்னா பிஃபோர், ஆஃப்டர், டியூரிங் அந்த ஸ்டேஜில் ஜாயின் ஆகலாம். இல்லை கோல்டு ஸ்டேஜோட பிஃபோர், டியூரிங், ஆஃப்டரில் ஜாயின் ஆகலாம். இல்லை ஃபைனலாக ஸ்வெட் ஸ்டேஜோட பிஃபோர், டியூரிங், ஆஃப்டரில் அது ஜாயின் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இன்யூமரபிள் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு நம்ம இதை இன்டர்மிட்டன்ட் ஃபீவரை ஹோமியோபதிக்கலாக அப்ரோச் பண்ணால் தான் அதை க்யூர் ஆகும். சரி, ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த ரெக்கரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இது தெரிஞ்சு நம்ம சின்கோனா பார் கொடுத்து சரி பண்ணலாமே அப்படின்னா பண்ணலாம். ஓகே, அது ஓரளவு க்யூர் ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு க்யூர் ஆகும், எப்படி க்யூர் ஆகும்னா ரிப்பீட்டடாக நம்ம டோசஸ் இன்க்ரீஸ்டாக கொடுக்க சரியாகும். சரி, இந்த மாதிரி சூட்டாகிறவங்களுக்கு கொடுத்துடலாம்.
சில கேஸஸ்க்கு சின்கோனா பார்க் தேவைப்படாதே. அந்த மாதிரி கேஸஸ்லாம் நம்ம இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சிச்சுவேஷன் ஃபர்தர் ஒர்ஸ்ட்டாக தான் ஆகும். அது எந்த அளவுக்கு ஒர்ஸ்ட் ஆகும்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம ட்ரூ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஹோமியோபதியிலே மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு சரியாகணும், சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது க்ரானிக் பார்க் டிஸ்கிரேஷியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து க்யூரிங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபுட் நோட்டில் வந்து ஹனிமன் டாக்டர் போனிங்ஹாசன் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் நம்ம சிஸ்டமுக்கு பண்ண சர்வீஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அது கூட he has helped so efficiently in saying the therapeutics of epidemics of fever. அதை வந்து டாக்டர் போனிங்ஹாசன் ஒரு புக்கில் வந்து கொடுத்துருக்காரு. அந்த புக்கோட டைட்டில் தான் வெர்சச் என்யூர் ஹோமியோபதிஷன் தெரப்பி தர் வெஸ்டன் ஹெல்பர்ஸ். அப்பர்சம் 236ல் நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. என்னது அப்படின்னா, த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபிகேஷியஸ் டைம் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் த மெடிசன். அதாவது சிம்டம் கலெக்ட் பண்ணால் போதாது, அதை நம்ம கொடுக்குற டைமும் கரெக்டான டைமாக இருக்கணும். அது என்னது அப்படிங்கிறது தான் அப்பர்சம் 236ல் சொல்லியிருக்காங்க. எந்த டைமில் கொடுக்கணும், அப்படி கொடுக்காம நம்ம வேறு டைமில் கொடுத்தோன்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வரும். அப்பர்சம் 237ல் வேறு எந்த டைம், சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கும், அது என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பர்சம் 236ல் வந்து த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அண்ட் எஃபிகேஷியஸ் டைம் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் த மெடிசன் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ் இமீடியட்லி ஆர் வெரி சூன் ஆஃப்டர் த டெர்மினேஷன் ஆஃப் பேராக்சிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பேராக்சிசம் எண்ட் ஆகிறப்போ, பர்டிகுலரி பார்த்தோன்னா 3 ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை டபுள் ஸ்டேட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சு வர்ற அந்த டெர்மினேஷன் பீரியட் அப்படிங்கிறது, அகெயின் த பேஷண்ட் எப்போ ஏஃபெப்ரைலாக ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்டில் ரிசைட் ஆகிறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம அந்த மெடிசன்ஸை அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் பேஷண்ட்டோட வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கரெக்டான கண்டிஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் த பேஷண்ட்டோட ரிஸ்டோரேஷன் ஆஃப் ஹெல்த் வந்து கரெக்டாக நடக்கும் வித்தவுட் எனி கிரேட் டிஸ்டர்பன்ஸ் ஆர் வயலண்ட் கமோஷன். நம்ம கொடுக்குற பீரியட் வந்து பிஃபோர் த பேராக்சிசம், கரெக்டாக சொல்லணும்னா இமீடியட்லி பிஃபோர் த பேராக்சிசம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மெடிசன் கொடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே அந்த பேஷண்ட்டோட எய்தர் டபுள் அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் ஆர் 3 அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, அது ரொம்ப அப்ராப்ரியேட்டான இருக்கிற ரெமடியாக இருக்கிற பட்சத்தில் அந்த ரெமடியோட ஆக்ஷன் ப்ளஸ் ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற நேச்சுரல் டிசீஸோட ஆக்ஷன் ரெண்டுமே கோயின்சைட் ஆயிரும். அந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா, அங்கே ஒரு வைலண்ட் கமோஷன் நடக்கிறதுனால பேஷண்ட்டோட லைஃபே என்டேஞ்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேஷண்ட்டோட வைட்டாலிட்டி கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிடுவாங்க இதனால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே இல்லாமல் மெடிசனை நம்ம இமீடியட்லி ஆஃப்டர் த டெர்மினேஷன் ஆஃப் ஃபிட்டு நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அட்மினிஸ்டர் பண்ணுற பேராக்சிசம் டைமை தான் சொல்கிறாங்க. டெர்மினேஷன் ஆஃப் பேராக்சிசம் தான் இங்கே அகைன் டெர்மினேஷன் ஆஃப் ஃபிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும், பேஷண்ட் வந்து ஏபெரிட்டிக் இன்டர்வலில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஒரு ப்ரிப்பரேஷனாக நம்ம கொடுத்துருந்தாலும் நெக்ஸ்ட்டு பேராக்சிசம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹெல்த்தி ஸ்டேட்லேயே பேஷண்ட்டுக்கு அதோட ஆக்ஷனை வந்து கொடுத்து முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பைரக்சியல் ஸ்டேட் வர்றப்போ வைட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம், அதாவது நம்ம பேஷண்ட்டோட வைட்டல் ஃபோர்ஸே பெஸ்ட்டு பாசிபிள் கண்டிஷனுக்கு போகிறதுனால டக்குன்னு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க டு த ஹெல்த்தி ஸ்டேட். இதுதான் வந்து அப்போரிசம் 236ல் சொல்லியிருக்காங்க. அஃபாரிசம் 236 ஃபுட் நோட். இந்த ஃபுட் நோட் எங்கேருந்து ரெஃபர் ஆகுது அப்படின்னா, மெடிசன் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கலி அப்ராப்ரியேட்டாக இருந்து நம்ம மெடிசன் வந்து இமீடியட்லி பிஃபோர் அந்த பேராக்சிசம் முடிகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து நேச்சுரலி ரெக்கரிங் டிசீஸ் ஓட கோயின்சைட் ஆயிரும். அதனால் ஒரு வைலண்ட் கன்டென்ஷன் வரும். அது எந்த அளவுக்கு அந்த அட்டாக் ப்ரொடியூஸ் ஆகும்னா, வெரி லீஸ்ட்டாக ஒரு லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும் இஃப் இட் டோன்ட் என்டேஞ்சர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது லைஃப்பை என்டேஞ்சர் பண்ணலனாலும் ஒரு லீஸ்ட்
அட்லீஸ்ட் ஒரு லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மீன் பண்ணி இங்கே ஃபுட் நோட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை, இட் கேன் பி இன் அதர் சைட் டூ. அதாவது தட் இஸ் அப்சர்வ்ட் இன் த ஃபேட்டல் கேசஸ் பை நோ மீன்ஸ் அ ரேர். அதாவது சில ஃபேட்டல் கேசஸில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் ரேர் இல்லை. இன் விச் அ மாட்ரேட் டோஸ் ஆஃப் ஓபியம் கிவன் டியூரிங் த கோல் ஸ்டேஜ் குவிக்லி டிப்ரைவ் த பேஷன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ மாட்ரேட்டாக ஒரு ஓபியம் டோஸ் வந்து கோல்டு ஸ்டேஜில் கொடுக்கும்போது டக்குன்னு பேஷண்ட் வந்து தே கேன் பி அவுட் ஆஃப் லைஃப். ஸோ அந்த பேராக்சிசம் முடிஞ்சோடனே தரதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இங்கே ஹனிமன் சொல்லியிருக்காரு. அஃபாரிசம் 237ல் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்டோட இந்த ஏபயரட்டிக் இன்டர்வல் ரொம்பவே ஷார்ட்டராக இருக்கும். எதனால் அப்படி இருக்கலாம்? அந்த 3 அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸும் டெர்மினேஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராமல் கடைசியாக இருக்கிற ஒரு ஸ்வெட் ஸ்டேஜ் இருக்கட்டும், அது வந்து அதோட பேட் எஃபெக்ட்ஸ் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் ப்ரிவெயில் ஆகுதுன்னா அடுத்த அந்த பேஷண்ட் பேராக்சிசம் போகிறதுக்கும் இந்த டெர்மினேஷனுக்கும் ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் தான் வந்து அங்கே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து சம் பேட் ஃபீவர்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த பர்ஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறையிற நேரத்துலேயே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அஃபாரிசம் 238ல் எந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்கணும், எப்போ ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் ஹனிமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி when the suitable medicine has with a single dose, அதாவது ஒரு சூட்டபிள் மெடிசின் சிங்கிள் டோஸ்லேயே செவரல் ஃபிட்ஸ் ஆஃப் அந்த டிசீஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் த ஹெல்த், அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த மெடிசின் தான் நம்ம கொடுத்துருக்கணும். அண்ட் அதை எப்போ ரிப்பீட் பண்ணியிருக்கணும்னா when a new paroxysm appear after an interval of health. அதாவது நம்ம ஒரு டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுத்துட்றோம், பேஷண்ட் வந்து ஒரு பெட்டர் ஹெல்த் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் திரும்ப அவங்களுக்கு ஒரு நியூ பேராக்சிசம் வந்து அப்பியர் ஆகுது. இங்கே ஒரே ஒரு திங் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த நியூ பேராக்சிசமும் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த அதே டோட்டாலிட்டியோடு இருந்துச்சுன்னா த சேம் ட்ரக் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கோமோ அதே மெடிசனோட சிங்கிள் டோஸை திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர் ஹனிமன் சொல்லியிருக்காங்க. த செகண்ட் திங் என்னென்னா, இந்த செகண்ட் டைம் நம்மளுக்கு பேராக்சிசம் எதனால் வருது? ப்ரீவியஸாக இருந்துச்சு, நம்ம சூட்டபிள் மெடிசன் கொடுத்துட்டோம், பட் த சேம் பேராக்சிசம் அகெயின் வர்றதுக்கான காரணம் என்னது அப்படின்னா, தேட் மே பி டியூ டு நாக்சியஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு எக்ஸைட்டிங் காஸ். அது வந்து இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்ஸில் என்னவா இருக்கலாம்னா மார்ஷி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம செகண்டாக ஒரு நியூ டோஸ் கொடுத்தாலும் திரும்ப பர்மனெண்ட்டாக ஒரு க்யூர் வந்து நம்ம என்ஷ்யூர் பண்ணுறதுக்கு ஹனிமன் சொன்ன ஒரு வே என்னது அப்படின்னா, அந்த பேஷண்ட் வந்து மார்ஷி இன்டர்மிட்டன்ட் ஃபீவரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் மாற்றணும். லைக் ஒரு மவுண்டெயினஸ் கண்ட்ரி, மலைப்பாங்கான இடத்துக்கு மாற்றிட்டோன்னா நம்ம வந்து அங்கே ஒரு எக்ஸைட்டிங் காசை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு பெர்மனண்ட்டான க்யூரை வந்து நம்ம என்ஷ்யூர் பண்ணுறோம். 6th எடிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த சேம் திங் நம்ம ஆல்ரெடி பார்த்தது அதே விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் செகண்டாக நம்ம அந்த நியூ பேராக்சிசம் வரப்போ சிங்கிள் டோஸ் அகெயின் ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அந்த டோஸ் வந்து எந்த டைனமைசேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த அஃபாரிசமில் சொல்லியிருப்பாங்க. ஈச் சக்ஸசிவ் டோஸ் வித் 10 to 12 succession of the while containing the medicinal substance. ஸோ த சேம் மெடிசன் திரும்ப சிங்கிள் டோஸாக கொடுக்குறப்போ நம்ம வந்து 10 to 12 சக்கஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்மளை அஃபாரிசம் 270யோட நோட்ஸை வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அஃபாரிசம் 239ல் ஆல்மோஸ்ட் எவ்ரி மெடிசின் அதோட பியூர் ஆக்ஷன் மூலமாக ஸ்பெஷல் பெக்கூலியர் ஃபீவர் வந்து காஸ் பண்ணுறது கூட டெண்டன்சி இருக்குது. எல்லா ஹோமியோபதிக் மெடிசனுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்ஸ் வந்து அதோட அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸோடையே சேர்த்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் நியூமரஸ் வெரைட்டிஸ் இன் அவர் ஹோமியோபதிக் ரெமடிஸ். அதனால நேச்சுரல் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்ஸை காஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து நிறையவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மெனி கிரேட் ஃபீவர்ஸ்க்கு கூட வி ஹாவ் மாட்ரேட் கலெக்ஷன் ஆஃப் மெடிசின்ஸ்
அதுவும் எப்படின்னா ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸில் ப்ரூவ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அதோட சிம்டம்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோமியோபதிக் ஸ்பெசிஃபிக் ரெமெடியை வச்சுருந்தா கூட சில நேரம் நம்மளால் அந்த எபிடமிக் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவரை வந்து நம்மளால் எஃபெக்டிவாக அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெர்மனெண்ட் ஹெல்த்தை ரிஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் சரி மார்ஷி டிஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம், அப்போவாது பெட்டர் ஆவாங்கன்னு பார்த்தா அப்போவும் பேஷண்ட் பெட்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸைட்டிங் காசும் இல்லை, ஸ்பெசிஃபிக் ரெமெடியும் அங்கே வந்து ரீசன் இல்லை. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் மஸ்ட் ஆல்வேஸ் பை த சோரிக் மயாசம் இன் த பேக்ரவுண்ட். ஸோ மயாஸ்மெட்டிக் பேக்ரவுண்ட் வந்து இங்கே சோராவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் வி நீட் அன் ஆன்டிசோரிக் மெடிசன். அதை நம்ம எப்போ எம்ப்ளாய் பண்ணுறோமோ அப்போ தான் பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் வந்து இருக்கும் அப்படின்னு அஃபாரிசம் 240 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபாரிசம் 241 இதில் டைப் 2 வெரைட்டியான இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் பற்றி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எபிடமிக்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் இன் சுச்சுவேஷன்ஸ் வேர் நன் ஆர் எண்டமிக் ஆர் ஆஃப் த நேச்சர் ஆஃப் க்ரானிக் டிசீஸ். ஸோ எண்டமிக்காகவும் இல்லை க்ரானிக் டிசீஸான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ எப்படி தான் இருக்கும்னு பார்த்தோன்னா சிங்கிள் அக்யூட் பேராக்சிசமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, இந்த எவ்ரி பேராக்சிசமும் அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கிள் இண்டிவிஜுவலுமே சேமாக அஃபெக்ட் ஆனனால எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் த சேம் பெக்கூலியர் யூனிஃபார்ம் கேரக்டர் வந்து காமனாக பெர்சிஸ்ட் ஆகும். அதனால த டோட்டாலிட்டி ரிமைன்ஸ் த சேம். எல்லாருக்கும் சேம் டோட்டாலிட்டினால த ஸ்பெசிஃபிக் ரெமெடி இஸ் இண்டிகேட்டட் யூனிவர்சலி. அன்லெஸ் யாருக்கெல்லாம் இது இல்லைன்னு பார்த்தோன்னா ஹூ வேர் நாட் த க்ரானிக் சஃபரர்ஸ் ஃப்ரம் டெவலப்டு சோரா. அவங்கள தவிர இந்த அக்யூட் பேராக்சிசம்க்கு அப்போதைக்கு அஃபெக்ட் ஆன எல்லாருக்குமே இந்த காமன் ஸ்பெசிஃபிக் ரெமடியை வந்து சூட் ஆகிடும். ஸோ இந்த ரெமடியை வந்து நம்ம ஜீனஸ் எபிடமிகஸ் அப்படின்னு ரிமைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி 102 அஃபாரிசமில் பார்த்துருப்போம். ஓகே, ஹூ வேர் நாட் த க்ரானிக் சஃபரர்ஸ் ஃப்ரம் டெவலப்டு சோரா அப்படின்னு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்படின்னா யாருக்கு அந்த மாதிரி சோரா டெவலப் ஆகும்? அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் அஃபாரிசம் 242 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன் சச் அ எபிடமிக் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் த ஃபஸ்ட்டு பேராக்சிசம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பேராக்சிசம் வர்றப்பவே இஃப் லெஃப்ட் அன்கியூர்டு, அதை பார்க்காம விட்டுருந்தாலோ இல்லை பேஷண்ட் ஒரு இம்ப்ராப்பர் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ அவங்களுக்கு அவங்களோட பாடி கண்டிஷனே கொஞ்சம் வீக்கன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பேக்ரவுண்ட் சோரா வந்து டெவலப் ஆயிடுது. லேட்டன் ஸ்டேட்டாக இருந்தாலுமே லேட்டர் ஆன் அது ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபீவரையும் காஸ் பண்ணுது. பட் இந்த டைம் வந்து த சேம் பேராக்சிசம் ரிப்பீட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு லேட்டன்சியாக சோரா ப்ரெசண்ட் ஆயிருக்கிறதுனால த சேம் ஸ்பெசிஃபிக் யூனிவர்சல் ரெமடி இஸ் நாட் இண்டிகேட்டட். அது எந்த ஒரு சர்வீஸும் அவங்களுக்கு கொடுக்காது. பட் இன்ஸ்டெட் மைனூட் அண்ட் ரேர்லி ரிப்பீட்டட் டோசஸ் ஆஃப் சல்ஃபர் ஆர் ஹெப்பார் சல்ஃபர் இன் ஹை பொட்டன்சி வந்து கண்டிப்பாக பேஷண்ட்க்கு ஒரு பெர்மனண்ட் ஹெல்த்தை வந்து இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் சோரிக் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். அஃபாரிசம் 243 டைப் 3 ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். தட் இஸ் இதுவும் ஒரு நான் மார்ஷி வெரைட்டி தான். இட் இஸ் ஆஃபன் வெரி பர்னிஷியஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். பர்னிஷியஸ்னா சம்திங் தட் இஸ் வயலண்ட், மோர் டேஞ்சர் அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே என்னென்னா இட்ஸ் நாட் அட்டாக்கிங் இன் குரூப், இட் ஜஸ்ட் அட்டாக் எ சிங்கிள் பர்சன், பட் ரொம்ப பர்னிஷியஸாக. இதுலையும் வி மஸ்ட் ஆல்சோ அட் ஃபர்ஸ்ட் ஒரு அக்யூட் டிசீஸ் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா இட் ரிசம்பிள்ஸ் ஆஃப் தட் அக்யூட் டிசீஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வி எம்ப்ளாய் அ ஹோமியோபதிக் ரெமடி. அது எப்போவுமே ஆன்டிசோரிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ட்ரக் ப்ரூவ் ஆயிருக்கோ அந்த கிளாஸ் ஆஃப் ரெமடியை கொடுத்துக்கிட்டு வரோம். பட் இஃப் த பேஷண்ட் இஸ் நாட் வித்ஸ்டாண்டிங் திஸ் ப்ரொசீஜர், பேஷண்ட்டோட ரெக்கவரி கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா வி ஷுட் கோ ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் த அண்டர்லைங் சோரா. மேபி அந்த டிசீஸ் டெவலப் ஆனதோட ஒரு ஆரிஜினேட்டட் பாயிண்ட் வந்து ஒரு சோரா இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தென் ஆன்டிசோரிக் மெடிசன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் தேர் வுட் பி அ எஃபெக்டிவ் ரேடிக்கல் கியூர், அதாவது ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபாரிசம் 244 டைப் 4 ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் எண்டமிக் இன் மார்ஷி டிஸ்ட்ரிக்ட்ஸ்.
ஸோ இதுவரை பார்த்த 3 டைப்புமே நான் மார்ஷின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் மார்ஷி ரீஜியன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் ட்ராக்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி ஃப்ரீக்வென்ட்லி எக்ஸ்போஸ்டு டு இனண்டேஷன்ஸ். ஸோ அடிக்கடி ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல இருக்கிறவங்கள வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்கூல் வந்து ரொம்பவே ஒரு கிரேட் சேலஞ்சிங்கோட ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் எட் ஹெல்தி மேன் மே இன் ஹிஸ் யூத் பிகம் ஹேபிச்சுவேட்டட் ஈவன் டு மார்ஷி டிஸ்ட்ரிக்ட்ஸ். பட் அந்த இடத்துல ரிசைட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஹெல்தி மேன்னால ஒரு யூத்தால இன் ஸ்பைட் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபால்ட்லெஸ் ரெஜிமென், கரெக்டான டயட் அண்ட் ரெஜிமெனோட எந்த ஒரு க்ரானிக் சஃபரிங்கும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேபிச்சுவேஷன்லையும் பெட்டர் ஹெல்த்தோட ரிசைட் ஆயிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபஸ்ட்டு அரைவல் அப்போ கண்டிப்பாக ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபீவரோட பேராக்சிசம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன கொடுக்கணும்னா 1 or 2 வெரி ஸ்மால் டோசஸ் ஆஃப் ஹைலி பொட்டனைஸ்டு சொல்யூஷன் ஆஃப் சின்கோனா பார்க். இது கொடுத்தாலே அவங்களோட லிவிங் பெட்டர் ஆகிடும், ஸ்பீடிலி ரெக்கவர் ஃப்ரம் த டிசீஸ். ஆனால் சில பர்சனுக்கு இந்த மாதிரி சஃபிஷியண்ட்டான எக்ஸசைஸ் எடுத்திருந்தாலும் அதோட ஒரு நல்ல இன்டலெக்சுவல் ஆக்குபேஷன் ப்ளஸ் பாடிலி ரெஜிமெண்ட் இருந்தால் கூட அவங்களால அந்த மார்ஷி இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்லேருந்து ஜஸ்ட் அ ஸ்மால் டோஸ் ஆஃப் சின்கோனானால வெளியில் வர முடியாது. அவங்களுக்கு அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆன்டிசோரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அந்த மெடிசின் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டெவலப்பிங் சோரா. ஸோ இந்த சின்கோனா பார்க் கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆன்டிசோரிக் மெடிசன் கொடுக்கறதோட இன்கேஸ் அவங்களுக்கு வந்து லேட்டன்சி ஆஃப் சோரா வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆகலை அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் பிளேஸை வந்து மாஸ்டர் ஹனிமன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஆல்ரெடி நம்ம அஃபாரிசம்ஸில் பார்த்த மாதிரி அவங்க மார்ஷி டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தாங்கன்னா ட்ரை அண்ட் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ்க்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ தட் ஃபர்தராக அவங்களுக்கு அந்த சோரா வந்து பெருசாக டெவலப் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிசோரிக் மெடிசின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட டோசஸ் அது இன்கேஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் பற்றி அஃபாரிசம் 244 ஃபுட் நோட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அஃபாரிசம் 244 ஃபுட் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் ஆஃபன் ரிப்பீட்டட் டோசஸ் ஆஃப் சின்கோனா பார்க், அதாவது சல்ஃபேட் ஆஃப் குயினைன் நம்ம கொடுத்தோம்னா அந்த பவர்னால பேஷண்ட்ஸ் வந்து பீரியாடிக் ஃபிட்லேருந்து நம்ம காப்பாற்றலாம் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ்லேருந்து. ஆனால் டிசீஸ் ரிமைன் ஆகிருக்கும். அப்போ இந்த டிசீஸ் எப்போ சரியாகும், நம்ம சரியான ஒரு ஆன்டிசோரிக் எய்ட் கொடுத்தா தான் அது கம்ப்ளீட்டாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thanks for watching. For more videos, do follow and subscribe. Kenny's Homeopathic Zion.